I welcome you to learn English. தமிழ் வார்த்தை பால். இந்த பால் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? ஆண் பால் பெண் பால் அப்படின்னு இனத்தை குறிக்கிற அர்த்தம் ஒன்று வருது. அதே மாதிரி திரவ உணவு அது ஒரு அர்த்தம் வருது. மீது அப்படிங்கிற ஒரு அர்த்தம் வருது. 3 அர்த்தம் வருது பாருங்கள் ஒரே வார்த்தைக்கு. அதே மாதிரி பாசம், வழுக்கும் தன்மை கொண்ட, பாசம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி அதே பாசத்துக்கு பிரியம் அப்படிங்கிற அர்த்தம் வருது. இதுவே இங்கிலீஷில் சொன்னோம் அப்படின்னா அதுக்கு பேர் homonyms. அதாவது ஒன் வேர்ட் பட் மோர் மீனிங்ஸ். homonyms. ஹோமோஃபோன்ஸ் அப்படின்னா 2-3 வார்த்தைகள் பட் ஒரே சவுண்ட் அப்படின்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபைன் அப்படிங்கிற வேர்பை பாருங்கள். ஃபைன் பண்ணிட்டாரு. த போலீஸ் ஃபைன்ஸ் த டிரைவர் ஹூ பார்க்டு ஹிஸ் வெஹிக்கிள் இன் நோ பார்க்கிங் ஜோன். நோ பார்க்கிங் ஜோனில் வண்டி நிறுத்தினதுனால ஃபைன் பண்ணிட்டாரு. அந்த ஃபைன் அப்படிங்கிற வார்த்தையை ஒரு சேல், ஒரு ஆக்ஷன் வேர்பாக நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். இதே ஃபைன் நவுனாக யூஸ் பண்ணுறப்ப பாருங்களேன். த டிரைவர் பேஸ் த ஃபைன். பே பண்ணுறாரு. எதை பே பண்ணுறாரு? ஃபைன் பே பண்ணுறாரு. ஃபைன் இந்த இடத்துல ஒரு பெயர்ச்சொல். ஓகே, த டிரைவர் பேஸ் த ஃபைன். த போலீஸ் ஃபைன்ஸ். இதே மாதிரி நிறைய வார்த்தைகள் இருக்குது. ஃபைன், பார்க், பால், சிக்னேச்சர், நிறைய வார்த்தைகள் இருக்குது. பார்க் அப்படிங்கிற வார்த்தை உங்களுக்கு தெரிஞ்சது வேர்பு. ஒரு சேலை குறிக்கும் வார்த்தையை பார்த்தோம்னா ஐ பார்க் மை பைக் அண்டர் எ ட்ரீ. நான் ட்ரீக்கு கீழே, மரத்துக்கு கீழே பைக்கை பார்க் பண்ணேன். இதுவே நவுனில் பார்த்தோம்னா தெர் இஸ் அ ஃபேமஸ் பார்க் இன் திஸ் ஏரியா. இந்த ஏரியாவில் ஒரு ஃபேமஸ் பார்க் இருக்குது, பூங்கா. இந்த வீடியோவில் இந்த மாதிரி ஹோமோனிம்ஸில் மாடல் சென்டென்சஸ் பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென் டாக்ஸ் ப்ளஸ். இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் இந்த சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு மாடல் சென்டென்ஸையும் நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள். அதில் இருக்கிற வார்த்தைகளை ரீப்ளேஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தட் இஸ் தி மெயின் எய்ம் ஆஃப் திஸ் சேனல். பால் நவுன் ஃபார்மில், அதாவது பெயர் சொல். ஒரு டான்ஸுக்கு பேர் பால். அதே மாதிரி பந்து, விளையாடுற பொருள். திஸ் இஸ் அ ஃபுட்பால். ஐ கோ டு தி சம்மர் பால் லாஸ்ட் இயர். இந்த ரெண்டாவது சென்டென்ஸில் ஒரு டான்ஸை குறிக்குது. சிக்னேச்சர் அப்படிங்கிறது நவுன், கையெழுத்து. ஐ புட் மை சிக்னேச்சர் இன் தி பாண்ட். ஸோ இது நவுன், பெயர் சொல்ல வருது. இதுவே அட்ஜெக்டிவாக வந்துச்சுன்னா திஸ் செஃப் ஹேஸ் எ சிக்னேச்சர் டிஷ். அதாவது ஒரு குறிப்பிட்ட ஸ்பெஷலான டிஷ் அப்படின்னு அர்த்தம். வேறு எங்கேயும் கிடைக்காது அப்படின்னு அர்த்தம். தனித்துவமான யுனிக் டிஷ் இந்த செஃப் தயார் பண்ணுறாரு. போ அப்படின்னா சேலை குறிக்கும் வார்த்தையாக பார்த்தோம்னா பெண்ட் அப்படின்னு அர்த்தம். ஹீ போஸ் பிஃபோர் ஹிஸ் டீச்சர். வணங்குதல். அதுவே பெயர் சொல்ல பார்த்தோம்னா ஹீ பிரிங்ஸ் போ அண்ட் ஆரோ. வில், அம்பு. ஹீ பிரிங்ஸ் போ அண்ட் ஆரோ ஃபார் ஹண்டிங். லெஃப்ட் அப்படின்னா வேர்பு. லீவ் அப்படிங்கிற வேர்போட பாஸ்ட் லெஃப்ட். ஹீ லெஃப்ட் ஹிஸ் பென் ஆன் தி டேபிள். டேபிளில் பேனாவை விட்டுட்டு போயிட்டாரு. அதுவே அட்ஜெக்டிவாக யூஸ் பண்ணுறப்ப ஹீ டேர்ன்ஸ் லெஃப்ட் சைட். லெஃப்ட் சைட் டேர்ன் பண்ணுறாரு. டேர்ன் லெஃப்ட் டு ரீச் த டெம்பிள். கோயிலுக்கு போக லெஃப்ட் சைட் டேர்ன் பண்ணுங்கள். ப்ளே அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ஹீ பிளேஸ் கிரிக்கெட், விளையாடுறது. தே பிளேட் வெல். இதே ப்ளே நவுனில் வந்துச்சுன்னா பாருங்களேன். தே ஆக்ட் இன் எ ப்ளே. அது ஒரு மூவி மாதிரி. ஓகே, ஒரு ப்ளே, ஒரு ட்ராமா மாதிரி. த ப்ளே காட் அன் அவார்ட். வாட்டர் அப்படிங்கிற வார்த்தை குடிக்கிற தண்ணி அப்படிங்கிறது நிறையா பேருக்கு தெரியும். அது நவுன் ஃபார்ம். அதவே ஒரு செயலுக்கு உண்டான வார்த்தையாக நம்ம யூஸ் பண்ணலாம். தண்ணி ஊற்றுறேன், செடிக்கு தண்ணி ஊற்றுறேன் அப்படிங்கிறதுக்கு வாட்டர் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணலாம். வேர்பா. ஹீ வாட்டர்ஸ் த பிளான்ட்ஸ். அதனுடைய பாஸ்ட் ஃபார்ம் பாருங்கள். ஐ வாட்டர்டு த கார்டன் எஸ்டர்டே. நிறைய வார்த்தைகள். ஃபைன், பார்க், பால், சிக்னேச்சர், போ, லெஃப்ட், ப்ளே, வாட்டர். ஸோ ஒரு வார்த்தையும் ஒரு சிச்சுவேஷனில் நவுனாக செயல்படுது, வேர்பாக ஆக்ட் பண்ணுது. இன்னும் பார்க்கலாம். ப்ரஷ். இட் இஸ் எ பெயிண்டிங் ப்ரஷ். இது ஒரு பொருள், பெயர் சொல். தே ஆர் செல்லிங் ப்ரஷஸ். ஸோ ஒரு பொருளாக இங்கே பார்க்கப்படுது. அதுவே வேர்பாக பார்த்தோன்னா ப்ரஷ்ஷை வச்சு தேய்க்கிறது அப்படிங்கிற செயலாக மாறிடுது. ஹீ ப்ரஷஸ் ஹிஸ் டீத். பைட், பிட். ஹீ பிட் அன் ஆப்பிள். ஓகே, பைட் அப்படிங்கிற வேர்போட பாஸ்ட் பிட். ஹீ பிட் அன் ஆப்பிள். அதுவே பிட் அப்படிங்கிறது ஒரு சிறு துண்டு அப்படின்னு ஆயிடுது. ஹீ ரைட்ஸ் இன் அ பிட் ஆஃப் பேப்பர். ஸோ செயலாகவும் வருது, பொருளாகவும் வருது. ஸ்விங் அப்படின்னா ஊஞ்சல் ஆடுறது. ஹீ ஸ்விங்ஸ் ஹிஸ் ஹேண்ட்ஸ் வைல் வாக்கிங். ஸோ நடந்துட்டு இருக்கிறப்ப கையை ஆட்டுறாரு. அதுவே நவுன் ஃபார்மில் வந்துச்சுன்னா ஊஞ்சல் அப்படிங்கிற மீனிங் கொடுக்குது. தெர் ஆர் மோர் ஸ்விங்ஸ்
in this park. ஸோ ஒரு இங்கிலீஷ் வேர்ட் நவுனாகவும் வருது, வேர்பாகவும் வருது. அந்தந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அதை அப்ளை பண்ணணும் சென்டென்ஸில். ஸ்விங் அப்படிங்கிறது நவுன் ஃபார்ம். இந்த இடத்துல there are more swings in this park. ஃப்ளை அப்படின்னா அவங்களுக்கு ஈஸியாக தெரியும், பறக்கிறது. இது ஒரு வேர்ப், சேலை குறிக்கும் வார்த்தை. த பேர்ட் ஃப்ளைஸ். ஓகே, அதுவே ஒரு பெயர் சொல்ல வந்துச்சுன்னா அது ஒரு இன்செக்டாக போயிடுது. திஸ் இன்செக்ட் இஸ் எ ஹவுஸ் ஃப்ளை. த ஃப்ளை இஸ் டிஸ்டர்பிங் மீ. ஓகே, ரிங் அப்படின்னா இதுவும் உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தை தான். ரிங், த பெல் ரிங்ஸ், மணி ஒலிக்கிறது. இஸ் மொபைல் ரிங்ஸ். இந்த இடத்துல பாருங்கள், சிங்குலர் வந்திருக்கிறதுனால வேர்போட எஸ் ஆட் ஆகிருக்கு பாருங்கள். த பெல் அப்படிங்கிறது ஒருமை, அதே மாதிரி மொபைல் அப்படிங்கிறது ஒருமை, அதனால் வேர்போட எஸ் ஆட் ஆகிருக்கு. இதுவே பன்மை வந்துருந்துச்சுன்னா வேர்போட எஸ் ஆட் பண்ணக்கூடாது. இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸோட முக்கியமான ரூல். எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கணும். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் எழுதுகிறப்ப இந்த ரூல் அப்ளை பண்ணணும். த பெல்ஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா த பெல்ஸ் ரிங் அப்படி தான் வரும். இப்போ ரிங் அப்படிங்கிற வார்த்தையை நவுன் ஃபார்மில் பாருங்களேன், மோதிரம் ஆயிடுது. இட் இஸ் எ பியூட்டிஃபுல் ரிங். கோல்ட் ரிங் இஸ் வெரி காஸ்ட்லி. பாம் அப்படின்னா என்ன? பெயர் சொல். இந்த இடத்துல ஒரு மரமாக வருது. பாம் ட்ரீ தமிழில் என்னது? பனை மரம். எல் சைலண்ட், அதனால் பாம் அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி கையின் ஒரு பகுதி, எ பார்ட் ஆஃப் ஆர் ஹேண்ட். ஸோ ரெண்டு அர்த்தம் இருக்குது நவுன் ஃபார்மில். ரைட் அப்படிங்கிற வார்த்தை பாருங்கள், நவுன் ஃபார்ம், கரெக்ட் அப்படின்னு அர்த்தம். த ஆன்சர் இஸ் ரைட். ஓகே, நவுன் ஃபார்ம். இதுவே அட்ஜெக்டிவாக வர்றப்ப, அட்வர்பாக வர்றப்ப, திஸ் இஸ் அ ரைட் சைடு, டேர்ன் ரைட் ஃபார் ஸ்கூல். ஸ்கூலுக்கு போகணும்னா ரைட் சைடு டேர்ன் பண்ணுங்கள். இது அட்ஜெக்டிவாக அட்வர்பாக வருது. மேட்ச், நவுன் ஃபார்ம். மேட்ச் முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்போம்ல, கேம் அப்படின்னு அர்த்தம். எஸ்டர்டேஸ் மேட்ச் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் இருக்குது இந்த வாக்கியம். நம்ம ஒரு சென்டென்ஸை படிக்கிறப்ப அது எந்த டென்ஸில் இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். எஸ்டர்டேஸ் மேட்ச் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். நேற்று மேட்ச் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். மேட்ச் அப்படிங்கிறது வேர்பாக இருந்துச்சுன்னா ஈக்குவல் பண்ணுறது, ஃபிட்டாக இருக்கிறது. திஸ் ட்ரெஸ் இஸ் அ குட் மேட்ச் ஃபார் யூ. இது வேர்பாக வருது. இன்னும் வார்த்தைகள் பாருங்கள், ப்ரஷ், பிட், ஸ்விங், ஃப்ளை, ரிங், பாம், ரைட், மேட்ச், நிறைய வார்த்தைகள் இருக்குது. இந்த வீடியோவிலே 15 வேர்ட்ஸ் இந்த மாதிரி பார்த்தோம், ஹோமோனிம்ஸ். கரெக்டான சுச்சுவேஷனில் கரெக்டாக அப்ளை பண்ண தெரியணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இதில் இருக்கிற மாடல் சென்டென்சஸில் இருக்கிற வார்த்தைகளை ரீப்ளேஸ் பண்ணுங்கள். உங்களுடைய வார்த்தைகள், நீங்கள் செலக்ட் பண்ணுற வார்த்தைகளை அப்ளை பண்ணி புது சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தட் இஸ் தி மெயின் எய்ம் ஆஃப் திஸ் சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட்.